வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். பாஜகவின் ஏ டீம் திமுக தான் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவை தமிழ்நாட்டில் வேரூன்ற விட்டது யார் எனவும் வினவியுள்ளார். இல்லை, பாஜகவுக்கு ஏ டீமே மெயின் டீமே திமுக தான். சும்மா பேசுமே ஒழிய அது தேர்தல் வரும்போது இப்படி கிளப்பி விடும். இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கை தக்க வைக்கிறதுக்காக போகிற வரவனையெல்லாம் பி டீம்னு சொல்லணும். 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தான் சொன்னது யார்? பாஜக 100 விழுக்காடுனா நீங்கள் 90 விழுக்காடு. அப்போ ஏ டீம் யார் தம்பி? ஏ டீம் யார்? முதலாக பிஜேபி இந்த மண்ணில் ஆழமாக வேறுண்ட விட்ட கட்சி அது. எச் ராஜா ஐயாவை சட்டசபையில் கூட்டிகிட்டு போனது யார்? அதெல்லாம் யார்? 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சியை நிலையான ஆட்சியை கொடுக்க வச்சது யார்? திமுக. அப்புறம் தேவையில்லாமல் சும்மா வரவேன் பி டீம்ங்கிறது. ஏன்னா எல்லாரும் பி டீம். பிஜேபியின் ஏ டீம் பி டீம்னா ஏ டீம் ஒன்று இருக்கணும்ல, அது யார்? அதான் திமுக. தனக்கு கோவை வேறு கரூர் வேறு அல்ல என கோவை தெற்கு தொகுதியின் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். கோவையில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த அவர் கட்சி தலைமை தற்போது கோவை தொகுதியை தனக்கு வழங்கி இருப்பதாகவும் அதில் வெற்றி பெறுவதே தனக்கு நோக்கம் எனவும் அவர் கூறியுள்ளார். தெற்குல இருந்தவங்க எதுக்கு வடக்குக்கு போனாங்க? ஒரு நிமிஷம் அவர் கேள்வி முடிச்சார். தெற்குல இருந்து நீங்க ஒரு திருப்பி கேள்வி கேட்கணும் சார். ஒரு கேள்வியோட வந்துடுறீங்கல்ல. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு தெற்குல இருந்து அப்ப தெற்குனா அவங்களுக்கு ஏடிஎம்கே வேட்பாளர் போட்டாங்களா இல்லையா? வேட்பாளர் போட்டாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். வேட்பாளர் எங்க போடல? வடக்குக்கு போடல. வடக்கு எந்த கட்சி கொடுத்துருக்காங்க? பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப யாரு வேட்பாளராக இருக்கும்? தெற்குல இருக்கிறவங்க எதனால வடக்குக்கு போனாங்க? அந்த கேள்வி திருப்பி அவங்ககிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, நான் எப்பொழுதும் தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் பயந்ததும் இல்லை, பின்னோக்கி போனதும் இல்லை. கரூரில் எம்எல்ஏவாக இருந்தேன். அரவக்குறிச்சிக்கு போக சொன்னாங்க, அரவக்குறிச்சிக்கு போனோம். அங்கேயும் தேர்தலில் வெற்றி பெற்றோம். திரும்ப கரூருக்கு வந்தேன், திரும்ப கரூரில் வெற்றி பெற்றோம். ஆகையால் கோவையை பொறுத்தவரை எனக்கு கரூர் வேற இல்லை, கோவை வேற இல்லை. ஏற்கனவே எங்களுடைய கழகத்தினுடைய வழிகாட்டுதலின்படி கோவையிலே அரசினுடைய பணிகளையும் இயக்கத்தினுடைய பணிகளும் நின்று முன்னெடுத்திருக்கின்றோம். ஆக அனைத்து பகுதியிலும் நன்கு அறிவேன். ஆகிய கோவையை பொறுத்தவரை என்னுடைய சொந்த ஊரை போல மக்கள் என்னை அன்போடு உபசரித்திருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய இலக்கத்தினுடைய தலைவர்களும் அன்போடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமான ஒரு வெற்றியை தருவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றனர். விளிம்பு நிலை மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசவே தான் தற்போது சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேறு எந்த காரணமும் இல்லை என்றும் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற வேட்கை எனக்கு நீண்ட நாட்களாக உண்டு. தமிழ்நாடு சட்டமன்றம்தான் தமிழ்நாடு அரசியலுக்கான ஒரு முகம். என்னதான் நாடாளுமன்றத்திலே நாம் குரல் கொடுத்தாலும், தேசிய அளவிலான பிரச்சனைகள் குறித்து பேசினாலும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து, விளிம்புநிலை மக்களின் பிரச்சனைகள் குறித்து வலுவாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறேன். வேறு எந்த நோக்கமும் இல்லை. இந்த அசம்பிளியில் ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய சிதம்பரம் தொகுதி காலியாகி மறுபடியும் ஒரு தேர்தல் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்கிற 2 பேர் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறார்கள். அமைச்சராக இருக்கிற எல் முருகன், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிற சி.வி. சண்முகம் ஆகியோர் தமிழ்நாட்டில் களத்தில் உள்ளனர். புதுச்சேரியிலே வைத்திலிங்கம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், இப்போது மக்களவை உறுப்பினர், லோக்சபா மெம்பர், அவரும் புதுச்சேரி பொதுத் தேர்தலில், சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில்
வேட்பாளராக போட்டியிடுகிறார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நியாய விலை கடைகளில் டபுள் பாயிலிங் செய்த தரமான அரிசி வழங்கப்படும் என்று கடையநல்லூர் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதி ஒன்றை அளித்துள்ளார். வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்துள்ள திமுக மாபெரும் வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ள அவர் தேர்தல் பணிகளில் ஒற்றுமையாக செயல்படும் என்றும் கூறியுள்ளார். கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கிற ஒரு டாக் இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வலுவார்கள். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தற்போது பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா.